இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களை சந்தித்து அவர்களுக்கு தன்னை காண்பித்த நிகழ்ச்சிகளை ஒன்றொன்றாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போமானால், இயேசு மரித்த போது இயேசுவின் சீடர்கள் கலக்கமடைந்து பயந்து போயிருந்தார்கள். அவருடைய விசுவாசம் இல்லாமல் போனதின் நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தை அவர்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை சந்திக்க செல்கிறார். அவர்கள் மக்களுக்கு பயந்திருந்ததினால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று இருக்கிறார்கள். இயேசு தம்மை பல இடங்களிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு கல்லறையின் இடத்திலே வெளிப்படுத்தினார். இன்னும் 2 சீசர்களுக்கு எம்மாவு போகிற வழியிலே வெளிப்படுத்தினார். இன்னும் சில சீசர்களுக்கு அவர்கள் தங்கியிருந்த அறையிலே வெளிப்படுத்தினார். மறுபடியும் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த தலைமை சீடர்களிலே 12 சீடர்களே முதல் சீடரான பேதுருவுக்கு. இயேசு பேதுருவை சந்தித்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது இயேசு அவரை பார்த்து கேட்கிறார். அதற்கு பேதுரு பதில் சொல்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு பேதுருவின் விசுவாசத்தை பலப்படுத்தினார் என இந்த இதிலே பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள் பின்மாற்றமாய் சென்று இயேசுவினுடைய வார்த்தைகளை மறந்து விட்டார்கள், அவிசுவாசமாய் சென்று விட்டார்கள். எனவே இயேசு அவிசுவாசமாய் சென்ற சீடர்களின் விசுவாசத்தை அவர்கள் பலப்படும்படியாக அவர்களை சந்திக்க செல்கிறார். இயேசுவோடு இருக்கும்போது பேதுருவுக்கு இருந்த விசுவாசத்தை விட அதிகமான விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு அவரை சந்திக்கிறார். முதலாவது இயேசு பேதுருவை சந்திக்கும்போது பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், அவர் மீன் பிடித்து விட்டு கரையிலே வலைகளை அலசி கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து கூறுகிறார், கடலுக்கு சென்று மறுபடியும் வலையை போடுங்கள் என்று. ஏற்கனவே வலையிலே மீன் அகப்படவில்லை என்ற வருத்தம், ஒரு நாள் முழுவதும் மீன் பிடிக்க சென்றுவிட்டு ஒன்றுமில்லையே என்ற வருத்தம், மேலும் ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டதினால் ஏற்பட்ட உடலின் வலிகள் இருந்த போதிலும் இயேசு மறுபடியும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வலையை போடும்படி சொல்லும்போது பேதுரு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார். அவர் கூறுகிறார், ரா முழுவதும் நாங்கள் முயற்சித்தும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று வலையை வீசினார். பாருங்கள், அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசு மேல் உள்ள விசுவாசத்தின்படி இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டு மீன்களை பிடித்தார். இப்பொழுது பேதுரு புரிந்து கொண்டார், அநேக மீன்கள் கிடைக்கப்பட்டன. இயேசு அநேக மீன்களை கிடைக்கும்படியாக கிருபை செய்தார். எனவே பேதுரு இப்பொழுது புரிந்து கொள்கிறான், தான் பாவியான மனுஷன் என்று. தான் பாவியான மனுஷனாக இருக்கும்போது என்னால் எந்த மீனையும் பிடிக்க முடியவில்லை, இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்ததனால் எல்லா மீன்களையும் பிடிக்க முடிந்தது என்ற விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனவே சொல்கிறான், இயேசுவே, நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், எவ்வாறு இவ்வளவு மீன்களை உன்னால் பிடிக்க முடிந்ததோ அதுபோல நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று பேதுருவை அழைத்து செல்கிறார். பேதுரு மீனையும் வலையையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக செல்கிறார். பாருங்கள், பேதுருவை பற்றி நாம் பார்த்தோமானால் அவர் கல்வி அறிவு இல்லாதவர். ஆனாலும் கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். பேதுருவை தெரிந்து கொண்டு தன்னுடைய சீசராக்கினார். பேதுருவும் இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டவராய் அவருடைய ஊழியம் செய்ய வந்துவிட்டார். கல்லாதவராய் இருந்த பேதுருவை 12 சீசர்களில் முதன்மையான சீசராக ஆக்குகிறார்.
மேலும் பேதுருவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், மத்தேயு 16:18 கூறப்பட்டது போல, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறுகிறார். பாருங்கள், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று. படிக்காதவர், அவரை கொண்டு தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷகம் பிரசங்கிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக பேதுருவை தேர்ந்தெடுக்கிறார். பேதுருடைய இயற்பெயர் சீமோன். அவருடைய பெயரை இயேசு கேபா என்று மாற்றுகிறார். பாறை அல்லது கல் என்று பெயர்படும்படியாக தமிழிலே பேதுரு என்று அழைக்கிறோம். எனவே இயேசு பேதுரு என்று மாற்றப்பட்ட பாறை என்கிற அர்த்தத்தின்படியே இயேசுவினுடைய ஊழியம் அவர் மூலமாக செய்யப்பட்டு அவருடைய கல்லின் மேல், அவர் மேல் சபை ஸ்தாபிக்கும்படியாக அவரை இயேசு பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய பொறுப்புகளை கொடுத்தார். இயேசுவோடு இருக்கும்போது பேதுரு இயேசுவோடு எப்பொழுதும் பேசுகிறவராக காணப்பட்டார். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இயேசு தான் அதற்கு பதில் சொல்லுவார். எந்த ஒரு நிகழ்ச்சியை எங்கே சென்றாலும் எதற்கான ஆயத்தப்படுத்தினாலும் பேதுரு தான் செய்வார். அவ்வளவுப்பட்ட தலைமையாக இருந்த பேதுரு இயேசு மரித்த பின்பு அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டார். இயேசு மரித்த பின்பு அவருடைய விசுவாசத்தை விட்டுவிட்டார். அவர் பின்மாற்றமாக சென்று மறுபடியும் மீன் பிடிக்கபடியாக சென்று விடுகிறார். இப்பொழுது இயேசு பேதுருவை சந்திக்க வருகிறார். இயேசு பேதுருவை சந்திக்கும் போது இயேசுவை பேதுரு யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், வலதுபுறமாக வலையை வீசு என்று. எப்பொழுது முதலாவது பேதுருவை எப்படி சந்தித்தாரோ அதுபோல இப்பொழுது மறுபடியும் மீன் பிடிக்கிற இடத்திலே சந்திக்கிறார். மறுபடியும் பின்மாற்றமான வாழ்க்கை. இயேசு கூறியது போல வலது பக்கம் மீனை வலையை போடுகிறார். 250 பெரிய மீன்களை பிடித்துக் கொள்கிறார்கள். வலை கிளியவில்லை. இப்பொழுது இயேசுவை அவர் அறிந்து கொள்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு பேதுருடைய விசுவாசம் பலப்படும்படியான அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்கள், இயேசுவோடு இருக்கும்போது விசுவாசத்திலே தலைத்திருந்த பேதுரு இயேசு இல்லாத போது மரித்து போட்டார் என்ற துக்கத்திலே, வருத்தத்திலே பழைய வாழ்க்கைக்கு சென்ற போதிலும் இயேசு மறுபடியும் அவருடைய விசுவாசம் பலப்படும்படியாக அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டி அவரை பலப்படும்படியாக சொல்கிறார். அவரை பலப்படுத்துகிறார். இப்பொழுதுதான் இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. மேலும் அவரை பார்த்து கேட்கிறார், 3 முறை அவரை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று. ஏன் 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார் என்றால், பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். மறுதலித்தது மட்டுமல்ல, இயேசுவை சபிக்கவும் செய்தார். எனவே விசுவாசம் நீங்கி அவிசுவாசியாய் ஆகி 3 தடவை இயேசுவை மறுதலித்ததினால் 3 முறை இயேசு அவரிடம் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. அதற்கு பேதுரு சொல்கிறார், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்கிறார். அவருடைய சித்தத்திற்கு, இயேசுவின் சித்தத்திற்கு தன்னை மறுபடியும் அவர் ஒப்புக் கொடுக்கிறார். எனவே இயேசு சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. இயேசு உயிரோடு இருந்த காலத்திலே உண்ட விசுவாசத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறார். இப்பொழுது இயேசுவுக்காக மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும்படியாக இயேசு பேதுருவினுடைய விசுவாசத்தை பலப்படுத்தியிருக்கிறார். பேதுரு தைரியத்தோடு இயேசுவை பிரசங்கிக்கிறார். அவருடைய ஊழியம் கனமான ஊழியம். அவர் யூதர்கள் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்தார். இயேசுவை சிலுவையிலே அறைந்த யூதர்கள் மத்தியிலே பேதுரு இயேசுனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பல புறஜாதிகள் அவருடைய சுவிசேஷம் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் யூதர்கள் பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுக்கும்போது தலைகளாக தன்னை அறைய ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு இருக்கும்போது, இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படும். எனவே எந்த சூழ்நிலையிலும் இயேசுவோடு இருக்கும்படியான காரியத்தை நாம் பார்த்துக்கொள்வோம். இயேசு மேல் விசுவாசத்தோடு இருப்போம். நம்முடைய பாவம் நீங்க, பாவத்தை மேற்கொள்ள இயேசு ஒருவரே முடியும். அவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நம்மையும் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நம்மையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்தார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் பேதுருடைய விசுவாசத்தை நீர் பலப்பட செய்தீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பின்மாற்றமாய் போன காரியங்களிலிருந்து விடுபட்டு விசுவாசத்திலே உம்மை எப்பொழுதும் பற்றி கொண்டு நாங்கள் முன் செல்கிறவர்களாக, உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படும்படியாக நீர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அப்படிப்பட்டதான காரியங்களை தந்து எங்களை மகிமைப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.